ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கு, குளோபல் வைஸாக மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் இப்போ ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி நியூஸஸ் இருந்தாலும் டெக்னிக்கலாக மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நீங்கள் நம்ம நேற்று அனலைஸ் பண்ணோம், இது 1 ஹவர் கேண்டில் ஓகேங்களா நிஃப்டியோடது. ஸோ நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் வரைஞ்சி கொடுத்துருந்தோம் சரிங்களா. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் சரிங்களா. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல என்ன ஆயிடுச்சு, இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி வந்துச்சு சரிங்களா. ஸோ பிரேக் அவுட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் சப்போர்ட் பாயிண்ட் கொடுத்த இடத்துல பாருங்க. ஸோ இது இந்த ஆர்பிஐ வழக்கலிட்டி நியூஸ் நடந்துட்டு இருந்த இடம் சரிங்களா. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறினது 2 ஹவர்ஸா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க 21,576 சரிங்களா. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த லெவல் நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவல் உடைச்சதுக்கு அப்புறம் கரெக்டா எங்க வந்து நின்றுருக்கு பாருங்க 21,676. ஏன் இந்த இடத்துல நிக்கணும்னு யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் செல் ஆனது கண்டினியூ செல் ஆயிட்டே இருந்திருக்கலாமே, இல்ல இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கலாமே, ஏன் கரெக்டா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறப்பதான் உங்களால இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை இதுக்குள்ளார புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. அப்பதான் பாருங்க இது எந்த அளவுக்கு எக்ஸாக்டா ஒர்க் ஆயிருக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 21,661 நம்ம கொடுத்த லெவல் கரெக்டா அந்த லெவல்ல மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து இந்த இடத்த ரீடெஸ்ட் ஆகி திரும்பி இருக்கு சரி. ஸோ இப்போ நம்ம நேற்று அனலிசிஸ் வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நம்ம அதையும் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அந்த பேட்டர்ன் வேலிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது சரிங்களா. ஒரு அப் ட்ரெண்டு, இந்த அப் ட்ரெண்ட்ல என்ன சொல்லியிருந்தேன், இது ஒரு ரவுண்ட் பாட்டமாகவும் இந்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொன்ன இடத்துல மாற்றி வரையிறேன். இது பாருங்க, இந்த இடத்த ரவுண்ட் பாட்டமும் இதுக்கு அடுத்து இந்த இடத்த கேண்டிலாவும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கேண்டில் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல சரிங்களா. அடுத்து இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இதை நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியான ஃபார்மேஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. ஏறினாலும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க லெவல் பார்க்குறப்ப நமக்கு இந்த கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிக்கிற வரைக்கும் சரிங்களா. அதாவது என்ன சொன்னேன், ஹெட் அண்ட் ஷோல்டரோட இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல நெக்லைன்ல ரீடெஸ்ட் லெவல்ல தான் நிக்குது. ஃபர்தரா அப்படி திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடணும் சரிங்களா. அடுத்து என்ன பேட்டர்ன் இதுக்குள்ள தேடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஹை லோ எகெயின் ஹை, நெக்ஸ்ட் இங்க லோ இப்ப ஹைல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கரெக்டா இந்த இடத்த உடைச்சது. இங்க என்ன டார்கெட் இருக்கோ அந்த லெவலை கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்படிதான் பேட்டர்னை மார்க்கெட்டுக்குள்ள நம்ம ட்ரை பண்ணணும். எங்க இருந்து அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிளஸ் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் ஒன்னா சேர்றப்ப மட்டுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலேயே வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்றேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் growth ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா எனக்கு வேணும். அப்பதான் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் சரிங்களா. ஸோ ஃபர்தரா இப்ப இதுக்குள்ள நம்ம எப்படி நாளைக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கண்டினியூவா நம்ம இப்ப பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன்ங்கிறத பார்த்துட்டு நம்ம சொன்னது எந்த லெவல்னு பார்த்துட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம் கம்ப்ளீட்டா சரிங்களா. இதுக்குள்ளார ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன பேட்டர்ன் கரெக்டா, நீங்க ப்ரிடிக்ட் பண்ண பேட்டர்ன் கரெக்டா அப்படிங்கறத நான் வீடியோல சொல்றப்ப உங்களுக்கு கிளியரா புரியும் ஓகேங்களா. சரி, என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் 1 ஹவர் கேண்டில்ல சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஓவராலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, அது டே கேண்டில் வச்சோன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கேருந்து ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் ஒரு லோ, ஹைல போயிட்டு மார்க்கெட் இந்த லோ நோக்கி தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் மாதிரியான மூவ் தானே தவிர இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத வரைக்கும் இது கரெக்ஷன்ல தான் இருக்கு சரிங்களா. ஸோ எகெயின் பாட்டமான இந்த 44,000 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. டெக்னிக்கலா பாக்குறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் லெவல் பாத்தீங்கன்னா 44,400 சரிங்களா. இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை இப்ப காமிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்தரா பேங்க் நிஃப்டில அப்சைட் போலாமா டவுன் சைட் போலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டா நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் முடிச்சுட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் கண்டினியூ பண்ணுவோம். அப்ப நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இதுல என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டில ஃபார்ம் ஆயிட்டு இருக்க பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியான ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு சரிங்களா.
நான் இதை கிளியரா கூட வரைஞ்சிருந்தேன். ஒரு அப்சைடு போயிட்டு மார்க்கெட் திருப்பி டவுன் வந்து டவுன் சைடுல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படி வரணும்னா நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன் கரெக்ட்டுங்களா? இந்த லைனுக்கு மேல உடைச்சு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகுறப்ப மட்டுமே அடுத்த சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு. பட் இப்போ வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் இன்வாலிட் ஆகி மார்க்கெட் திரும்பி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த திரும்பினது கண்டினியூ ஆகுற பட்சத்துல அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபர்தரா அனலைசிஸ் கண்டினியூ பண்ணுவோம். அந்த அனலைசிஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ நிஃப்டிக்குள்ள போகலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் ஃபாலோ பண்றது தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை எப்பவுமே நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன்னா அந்த பாயிண்ட் தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா ஒன் ஹவர் கேண்டிலே வச்சு நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆல்ரெடி இந்த கேண்டில் இருக்குல்ல. ஸோ இந்த கேண்டிலே என்ன பண்றேன் நான் டார்க் லைனை வரைஞ்சிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி இன்னைய டேவோட ஹை. ஓகே. ஸோ இந்த லைனை நம்ம என்ன பண்ணிடலாம் டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மட்டும் தான் இப்போ நான் ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ டே கேண்டில் போயிடலாம். டே கேண்டில்ல என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் லெவல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்க நான் ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ அதாவது நாளைக்கு ட்ரேடிங்க்கு இன்னைய டேவோட ஹை லோவை நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இங்க பாருங்க எவ்வளவு பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1% 212 பாயிண்ட் வந்து நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இதை ஃபர்தரா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இப்போ ஆல்ரெடி பெரிய செல்லிங் வந்திருக்கனால நம்ம ஆல்ரெடி 1 ஹவர்ல வரைஞ்ச இந்த லைன் எல்லாம் இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம இதுக்கப்புறம் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த லைன் வந்து 1 ஹவர்ல வரப்ப டெலீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஜஸ்ட் நான் வந்து ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்றேன். இது புரிய முடியுதா பாருங்க. இங்க இருந்து கனெக்ட் பண்ணி இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இதை மார்க் பண்றேன். எதுக்காக இந்த ஹையை நான் மார்க் பண்ணல அப்படின்னா இது பெரிய ஸ்விங் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் டைரக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டை மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து இந்த பாட்டம்ல இருந்து இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஒரு சேனல் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸை காட்டுற மாதிரி இருக்கு. சரிங்களா? சேனல் மூவ்ங்கிறது ஒரு ஹை லோ. இப்ப ஹைல இருந்து திரும்பி லோ நோக்கி வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா வந்து இங்க இந்த ட்ரெண்ட்ல மறைஞ்சோம்ல 21,300 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். பட் இது உடனே வந்துருமானா இல்ல. இப்ப பாருங்க ஜஸ்ட் ஒரு லோ கேண்டில் வந்திருக்கு ஒரு கிரீன் கேண்டில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாலட்டிலிட்டி கேண்டில் வரப்ப அடுத்த கேண்டில் என்ன பண்ணும் அதுல ஒரு பாதி இல்லைன்னா ஒரு 40% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் ஒரு கிரீன் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஷார்ட் கவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் வந்து அதுக்கப்புறம் திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்ப மட்டுமே வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரையோ அப்படி இல்லைன்னா இங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு இன்சைட் பார் கேண்டில் சொல்லுவாங்க. இன்சைட் பார் கேண்டில் ஃபார்மேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரியா? இது ரெண்டும் இல்ல நாளைக்கு இன்னைய டேவோட லோவை உடைக்கிறாப்ல அப்படின்னா 21,650 கீழே இறங்குச்சுன்னா திருப்பி மார்க்கெட் எங்க 21,565 அடுத்து 21,486. சரி இது ரெண்டுக்கும் அடுத்து நமக்கு எங்கேயாவது நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட லென்த் அதிகமா இருக்குன்னு ஓட்டி பார்க்காதீங்க. பாஸ் பண்ணி பார்க்காதீங்க. கிளியரா ஒரு ஒரு ஸ்டெப்பும் பாருங்க. எதுக்காக நம்ம வரையறோங்கிறது வந்து நம்ம கிளியரா சொல்றோம். எந்த இடத்துல வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்டா நமக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோ அதாவது நேத்து வீடியோ எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? இத புரிஞ்சுகிட்டு நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஹரிசாண்டல் லைன் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹரிசாண்டல் லைன் எடுக்கிறேன். பாருங்க. நான் என்ன பண்றேன் 21,450 மார்க் பண்றேன். சரி ஏன் இந்த லைனை நான் மார்க் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இந்த கேண்டிலோட லோ பிளஸ் இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிளஸ் இந்த கேண்டிலோட லோ இங்க இருக்கிற ரெண்டு கேண்டிலோட இது க்ளோசிங் இது ஹை பிளஸ் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங் லெவல் சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து அடுத்த சப்போர்ட்டா நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ மார்க்கெட் அடுத்து கீழே இறங்குச்சுன்னா இந்த லோ உடைக்கிறப்ப நெக்ஸ்ட் 21,570யும் அதுக்கு அடுத்து 21,500 அடுத்து 450 இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு வந்து ஓவரால் வியூல காட்டுது. நம்ம வந்து
அவர்லி கேண்டில் வச்சு இப்ப பார்க்கலாம். அவர்லி கேண்டில் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு. நமக்கு இங்க என்ன போயிட்டு இருந்த ட்ரெண்ட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரியா? இத எப்படி ஃபர்தரா அப்ரோச் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்கள்ட்ட, இத நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சதுக்கான லைனு, அத டெலீட் பண்ணிடுறேன். பிளஸ் இந்த ஹைல வந்து லைனையும் நம்ம இப்ப டெலீட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப பாருங்க. இது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தோம்ல, பாஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு உங்களால அனலைஸ் பண்ண முடியுதா? சார்ட்ட பார்க்கறப்ப ரீட் பண்ண முடியுதான்னு கேட்டிருந்தேன். கமெண்ட் பண்ணி அது டபுள் டாப் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட். சரிங்களா? இப்ப பாருங்க எப்படி பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னா, இங்கேருந்தே எடுத்துக்குவோம். ஒரு ஹை, சரிங்களா? அடுத்து லோ, திருப்பி ஹை. ஸோ என்ன ஆயிடுச்சு பாருங்க. டபுள் டாப்போட நெக்லைன் இது. ஸோ நெக்லைனும் உடைச்சுதான் ஆல்மோஸ்ட் நெக்லைன் உடைச்சிட்டு திருப்பி நெக்லைன் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா இந்த இடம் திருப்பி செல்லிங் உடைக்க ஆரம்பிக்கிறப்ப, அதாவது நிலையோட லோ 650 உடைக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லெவல்ல ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்தா இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் தான் நடக்கும். சப்போஸ் நாளைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட நமக்கு வந்து இங்க இருக்கிற 2 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? 21,750யும் 21,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்தரா மேல ஏறினா மட்டுமே நம்ம வந்து இந்த 21,850 ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். இந்த கர்சர் வைக்கிற பாருங்க. இந்த கண்டில் பாத்தீங்களா? இந்த இடம் 21,850 இத மார்க் பண்ணுங்க. அப்படியே இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்தோட கன்சல்டேஷன் பிளஸ் இந்த நெக்லைன் இந்த டபுள் டாப்போட ஒரு நெக்லைனோட லெவல் சரிங்களா? இந்த இடத்துல வந்து திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் சைடு வேஸ் கண்டினியூ ஆகுதுன்னா இப்ப இந்த நெக்லைனோட லெவல்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைய கேப் அப்பா கேப் டவுனாங்கிறத கன்சிடர் பண்ணி நம்ம இந்த பேட்டர்னை உள்ள எடுத்துட்டு போக முயற்சி பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த லைனை டெலீட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் லைன் வந்து ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே. சரி. இப்ப நம்ம வந்து எப்படி அடுத்த லெவல் பார்க்கலாம் அப்படின்னா, 21,650க்கு கீழ மார்க்கெட் இறங்குறப்ப, அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 21,560 தான் ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ப்ரீவியஸ்ல நடந்திருக்கு இந்த ஜோனுக்குள்ளார. ஸோ மார்க்கெட் எகைன் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்ப இந்த ரவுண்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, 600 இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் குடுத்து, திருப்பி இந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன் கேண்டில்ஸ் மாரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பாருங்க, இப்ப இங்கேருந்து உடைச்சாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி 21,600 திருப்பி அகைன் ஒரு கரெக்ஷன். திருப்பி அந்த 21,600 உடைச்சு திருப்பி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். டவுன் சைடு மூவ்மெண்டம் இருக்கிறப்ப, அடுத்து சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர்ல 21,500 வந்து ரீச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 400 அப்புறம் இந்த 450 லெவல ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் வந்து இந்த டபுள் டாப்போட கம்ப்ளீட் ஜோனா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? சரி. இப்ப அப் சைடு போகணும் அப்படின்னா, அப் சைடு போகணும் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. இங்க இருந்து இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? 21,750 இதுக்கு மேல மூவ் ஆகுறப்ப இங்க ஒரு 50 21,800 ரவுண்ட் நம்பர் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷனும் எகைன் இப்ப இந்த இடத்துல எல்லாம் போறப்ப நீங்க வந்து ஹையர் லெவல்ல வந்து கொஞ்சம் தெளிவா இருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பேஸ் பண்ணி பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு செல்லர் சைடு அதிகமா இருந்துச்சுன்னா மார்க்கெட் எகைன் செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நடந்த ஒரு ஹியூஜ் செல்லிங் ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம அத மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னொன்னு இங்கேருந்து வந்த ஒரு பெரிய செல்லிங் கேண்டலுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. சரிங்களா? ஒரு சின்ன கிரீன் கேண்டல் கூட நாளைக்கு கன்ஃபர்மேஷனா வச்சுட்டு கூட அடுத்து திருப்பி ஃபர்தரா இறங்கும். உடனே மார்க்கெட் கடகடன்னு இறங்கிடுமான்னா அப்படி இறங்காது. சரிங்களா? நம்ம ஒரு ஒரு லெவலையும் டெக்னிக்கல பார்த்து ப்ளே பண்றப்ப ஈஸியா கரெக்ட்டா தெரியும் ஃபிரெண்ட்ஸ். நமக்கு எந்த இடத்துல வந்து இப்ப இது பிரேக் அவுட் குடுக்க போகுது, எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லைன் வரைஞ்சு ஒரு இது போட்டிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இந்த ஹை கனெக்ட் பண்ணி சேனல் குடுத்திருந்தேன். இப்ப இப் பழைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா, நேத்து இல்ல அதுக்கு மொத நாள் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சு தான் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் லெவல் மாரியான பாசிபிலிட்டிஸ் வந்து சப்போஸ் அப் சைடு போனா வரதுக்கு உண்டு. ஆனா 21,800ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அப்படி அத தாண்டி மேல ஏறினா கூட 21,850ங்கிறது வந்து குருசியலான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டிய பொறுத்த வரைக்கும். சரியா? சரி. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டியோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நிஃப்டியோட
ஃபியூச்சர்ஸ் பார்க்குறப்ப 21,840 814ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. அதையும் தான் மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்காக ஷார்ட் கவரிங் வரலாம் அப்படின்னு நான் சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எங்க தான் இருக்கு? 21,800ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல தான் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் வந்து 200 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல இருக்கு. சரியா? ஸோ ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்குமா அப்படிங்கிறத நாளைய மட்டும் நமக்கு டிசைட் பண்ணும். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல என்னவா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லோ பாயிண்ட் 800 பாயிண்ட்ஸ் கிட்ட 800 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி. இப்போ நம்ம வந்து டே கண்டில் வச்சிருக்கோம். டே கண்டில எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? இந்த பேட்டர்னுக்கு எப்படி ஃபார்மேஷன் நடந்துட்டு வருதுன்னு. ஒரு லோ, ஹை, லோ, என் ஹை போயிடுச்சு. இப்போ இந்த ஹையில இருந்து டவுனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதை உடச்சி திருப்பி கீழே இறங்குறப்ப மார்க்கெட் இங்க வந்து இந்த 44,300 44,200 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ வரைக்கும் இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டையில காட்டுது. பட் எடுத்தோடனே ஒரு பையிங் ஒரு செல்லிங் கண்டிலே நாளைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. இன்னொன்று ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். பாருங்க நான் எப்படி சொல்ல வரேன் அதை அப்படிங்கிறத ப்ரீவியஸா நடந்த ஒரு ஹிஸ்டரி வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இது பாருங்க இங்கிருந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் கேண்டில் வந்துதா, அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு பாருங்க. கிரீன் கலர் கேண்டில் கொடுத்துருக்கா. இங்க ஒரு செல்லிங் கேண்டில், அடுத்த கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில், இங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் கிரீன் கேண்டில். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் செல்லிங் வர்றப்போ ஆல்மோஸ்ட் இது 400 பாயிண்ட். சரிங்களா? அடுத்த நாள் அந்த 400 பாயிண்ட் கிட்ட வந்து அதாவது கேப் டவுன்ல கூட ஓப்பன் ஆகி என்ன ஆயிருக்கு, மேல அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றப்ப ஒரு பெரிய லென்த் கேண்டில் வரப்ப அடுத்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்க ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது வந்து ஈஸியா புரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா அடுத்த கேண்டில் கிரீன் தான் வரணுங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? பாசிபிலிட்டிஸை சொல்றேன் நானு. மேபி பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த இடத்துல இருந்து திருப்பி பையிங் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நான் செபில ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி லேர்ன் பண்ணனோ அதை அப்படியே வந்து வீடியோல போஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சு தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் இப்போ பேசிக்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை புரிஞ்சுக்க அட்வான்ஸ் லெவல்ல உள்ளவங்களும் பார்க்கலாம். அவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது கிளியரா புரியும். ஒரு வியூ எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? லைக் பண்ணுங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டே கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் தேடுறதுக்கு இப்போ இன்பிட்வீன்ல இதுக்கு அடுத்த ஹை லெவல்ல உள்ள கேண்டில்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் எங்க வருது? 44,750 ரீஜன்ல ஒரு ஹை இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்னு பாக்குறப்ப ஹியூஜான செல்லிங் ப்ரெஷர் இந்த கேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 44,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த 44,900க்கு கீழே, அதாவது இப்போ 45,000ல க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் நம்பர்ல, இதுக்கு கீழே உடச்சி கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. 44,900க்கு கீழே இறங்குறப்ப ஹியூஜான செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லெவல் வந்து 44,400 வரைக்கும் வரலாம். இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ், பட் இது வந்து நான் மார்க் பண்றேன். எக்ஸாக்டா இது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி நடந்துட்டு திருப்பி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரியா? அந்த இடத்த நான் வந்து 44,700 மார்க் பண்றேன். எதுக்காகனா இந்த ஹை வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் பிளஸ் இந்த கடையிலோட கன்சல்டேஷன் லெவல்ஸ் இங்க இருந்து போன ஒரு மூவோட ரீடெஸ்ட் லெவல். சரியா? ஸோ ரிவர்ஷன் வந்துட்டு இப்படி திரும்பி இருக்கு. அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? மார்க் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் உங்களோட சாட்ல நம்ம நீங்க சப்போஸ் என் வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் அனாலிசிஸ் வரைஞ்சிருங்க. நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது சொல்ல வரேன். இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சு அந்த பாயிண்ட்ஸ் நான் லைவ் மார்க்கெட்ல கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பேன்.
இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க டிரா பண்ணுங்க. லைன் இந்த இடத்துலலாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, நம்ம சொல்றதும், நீங்க வரைஞ்சிருக்க லைனும் ஈக்குவலா இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தேடி நீங்க பார்க்குறப்ப, மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். என்ன மாரியான கண்டிஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். எக்ஸாக்ட்டா கேண்டிலோட மூவ்மெண்ட்ட உங்களால புரிஞ்சுக்க முடியும், பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ பேட்டர்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த மாரியான மூவ்மெண்டம் தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி. இப்ப நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் போயிடலாம். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாரி மூவ்மெண்டம் இருக்கு அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த லோல இருந்து இப்ப இங்க வந்துட்டு கரெக்ஷன்ல திரும்புச்சுல்ல, அந்த இடத்த கனெக்ட் பண்ணி பாருங்க. சோ நம்ம சொன்ன சப்போர்ட் பாயிண்ட் வந்துருதா? இங்க இருந்து இத கனெக்ட் பண்றப்ப, அடுத்து அதாவது இங்க சப்போர்ட்டு, திருப்பி சப்போர்ட்டு, திருப்பி இந்த இடம் இங்க தான் வந்து இருக்கணும். அங்க வரப்ப பாருங்க. 44,700ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கலாம். சரிங்களா? நம்ம டெக்னிக்கலா பாயிண்ட் கேண்டில்ஸோட ஹை லெவல தேடி பிடிச்சு தான் இந்த பாயிண்ட்ட நான் மார்க் பண்ணேன். பட் நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனும் நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது. ஸோ 44,700ங்கிறது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். அது உடைச்சிச்சுன்னா அடுத்து 44,400. சரி சார் இதுக்கு கீழயும் உடைச்சிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா பாருங்க நமக்கு இந்த லோ லெவல் வச்சுக்கலாம். ஓகேவா? அதை வந்து ஹரிசாண்டல் லைன்ல மார்க் பண்ணி வச்சிருவோம். இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலு 43,600 லெவல். சரிங்களா? இன் பிட்வீன்ல இடையில உள்ள லெவல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து நாளைய அனலைசிஸ் நம்ம பார்க்கறதுனால 43,800 வந்து நான் நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டா கன்சிடர் பண்றேன். ஸோ இந்த லெவலு இங்க க்ளோஸ் ஆகியிருக்கிற லெவல் பிளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்த லெவல் இதெல்லாம் கன்சிடர் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்படி மார்க்கெட் கீழே இறங்கினா கூட அடுத்து 43,800 வரைக்கும் வரலாம். சரி ஹை லெவல் போடும்னா இப்ப இந்த கேண்டில்ல ஒரு 40 to 50% வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஜஸ்ட் அது 1 ஹவர் கேண்டில் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் கேண்டில்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி பாருங்க. இந்த ஹைல இருந்து இப்ப இன்னைக்கு ஹை வந்துச்சுல்ல அந்த லெவலு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸா எங்க வரைக்கும் இருக்கலாம்னா நாளைக்கு மொமெண்டம் ஒரு பையிங் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் இடம். சரிங்களா? நான் நேத்து 2 நாளாவே சொல்லிட்டு இருந்தேன். செவ்வாய், புதன்ல வொலட்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பேங்க் நிஃப்டில. பட் இன்னைக்கு நல்ல ஒரு வொலட்டிலிட்டிய காமிச்சிருச்சு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னா பாருங்க, இங்கேருந்தே கூட எடுத்துக்கலாமே. 1, 2, 3, 4 4 நாள் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல இருந்திருக்கு. ஸோ அப்ப இந்த கன்சல்டேஷனோட லோ எங்க இருக்கு பாருங்க. 45,500 ரீஜன்ல இருக்கா? ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 45,000ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஹை வந்தா கூட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நமக்கு வந்து இந்த 45,250யும் அதுக்கு அடுத்து 45,500ம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? ஹை சைடு மார்க்கெட் வந்ததுன்னா இது லோ சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கறதுன்னா நீங்க வந்து 44,900க்கு கீழே இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நீங்க வந்து 700யும் 44,700யும் இந்த இடத்துல எங்கேயும் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் அடுத்து மார்க்கெட் 44,400 வரைக்கும் வரலாம். அதுக்கு அடுத்த சின்ன நியர்பைல உள்ள சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாக்குறப்ப 1 ஹவர் கண்டில்ல தேடி பார்ப்போம். நமக்கு வேற எங்கேயாவது இதுக்கு அடுத்து நியர்பைல எங்கேயாவது சப்போர்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு. அப்படி நியர்பைல நம்ம சப்போர்ட் பாயிண்ட் தேடுறப்ப மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த 44,175 ரீஜன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்க இந்த லெவல் நான் சொல்றேன்ல இதை உங்க சார்ட்ல மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் ஜூம் பண்ணி வச்சு நீங்க பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். நான் இந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்றேன். சரிங்களா? 44,150 சாரி ஃப்ரெண்ட்ஸ் லைன் எடுக்காம இதை எடுத்துட்டேன். ஹரிசாண்டல் லைன் எடுக்கணும். ஹரிசாண்டல் லைன் ஓகே 44,160 ரீஜனு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஹை திருப்பி அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ப்ரீவியஸா இந்த 2 இடத்துலயும் டச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இந்த இடம் ஒரு டச் பிளஸ் இந்த இடத்துல உள்ள ஹை இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த லோவோட டச் இந்த இடத்துலயுமே டச். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம்.
44, 160, 150 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கலாம் பேங்க் நிஃப்டி. சரிங்களா? செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறப்ப. பட் நாளைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஸோ கிளியரா மார்க்கெட்டோட மொமெண்டம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன் நாளைக்கு எப்படி காட்டுது, கேப் அப்பா கேப் டவுனாங்கிறதையும் பாருங்க. சப்போஸ் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறது அந்த அளவுக்கு நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்துருவோம். எங்க வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. பேங்க் நிஃப்டி பேங்க் 14th பிப்ரவரியோட எக்ஸ்பைரி. ஸோ கால் சைடு அதிகமா இருக்கா புட் சைடு அதிகமா இருக்காங்கிறத முதல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துலாம். 31 லட்சம் வந்து கால் சைடும் 17 லட்சம் வந்து புட் சைடும் இருக்கு. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் ஃபர்தரா மேலே ஏறுறதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சப்போர்ட் வீக்கா இருக்கு. சரிங்களா? ஸோ செல்லிங் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸே வந்து பேங்க் நிஃப்டி அதிகமாக காமிச்சிருக்கு. ஸோ கால் சைடில் வந்து அதிகமா ரைட் பண்ணியிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 45,500ல வந்து 1,32,000 கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மட்டுமே 1,20,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த எவ்ரி 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல வந்து பெருசா அதாவது 21K, 37K, 44K தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணேன் நானு, சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட 44, 44, 200 இந்த ரீஜன்ல ஓப்பன் ஆனா கூட மார்க்கெட் எகைன் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. ஓகேவா? சப்போஸ் இந்த 4400, 44,200 லெவல்ல ஓப்பன் ஆகிறப்ப சப்போர்ட் இந்த சைடு அதிகமாகிற பட்சத்துல ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 45,500 தான். ஸோ இந்த 400 பாயிண்ட் நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஷார்ட் கவரிங் மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,500லயும் அடுத்து 45,600லயும் தான் வந்து 2,76,000 கான்ட்ராக்ட் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. 21, 37, 44, 53 சரிங்களா? பட் 45,500க்கு அப்புறம் பாருங்க 50, 53, 70, 68, 2,70,000. ஸோ இதுக்கு மேல தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துக்குள்ள வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஸோ சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்து கூட க்ளோஸ் ஆகலாம். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா தான் அந்த ஷார்ட் கவரிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரிங்களா? ஒருவேளை நமக்கு வந்து செல்லிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்குறப்ப 45,000ல தான் வந்து இப்போ 1,00,000 கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1,00,000 கான்ட்ராக்டுக்கு சப்போர்ட் உடைச்சிச்சு, இந்த லெவலுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க 29, 30, 24 தான். ஸோ ஹியூஜான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த கம்பேர் டு கால் சைடு புட் சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்க்குறப்ப 44,500 இருக்கு. பட் இதுவுமே வந்து சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 45,000 கீழே உடைச்சிச்சுன்னா கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ வரைக்கும் காமிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி இன்னைக்கு நடந்ததை வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு நாளைக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கலாம் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? லைவ் மார்க்கெட்ல என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் நேத்து ஒரு 1,700 கோடின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 5,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா டிஐஸ் வந்து 5,500 கோடி பையிங் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னமும் என்ன செல்லிங் சைட்ல தான் மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கு, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ற பட்சத்துல அவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில்ல இப்ப இருக்கேன். பிளஸ் இந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கேயே ஒரு இடம் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு லேர்னிங்காக பாருங்க. இங்க சப்போர்ட் எகைன் இந்த இடம் சப்போர்ட்டா இருக்கிறப்ப இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்துட்டு சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட பேங்க் நிஃப்டி பார்க்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த லெவல் உடைச்சு கீழே இறங்கினா மட்டுமே அடுத்து 44,400 வரைக்கும் வரும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம், நான் வேற ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கண்டென்ட் டீடைல்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோல ஆட் பண்ண முடியலன்னு ட்ரை பண்றேன். அல் இப்பவே நம்ம வீடியோட லென்த் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இவ்வளோ எலாபரேட்டா வேண்டாம், இன்னும் நீங்க ஷார்ட்டா போடுங்க அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டு இருந்த சேனல் இந்த நண்பர்கள் வந்து எனக்கு வந்து நீங்க நிறைய ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நான் வந்து ட்ரெண்ட் லைன் வரையறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து டச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா? இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா? தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.